ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி வந்து என்ன ஒரு பார் கிராஃப்டில் என்ன பார் சார்ட் கிரியேட் பண்ணு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன இப்படி ஒரு ஹிஸ்டோகிராம் வந்து என்ன நம்ப ஏரியா யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் நம்பை இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே, நீங்கள் நம்பை வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்க இல்லாட்டி நம்பை படிக்கலைன்னு என்னோட சேனலில் வந்து நம்பை டியூட்டோரியல் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கணும் சரியா. ஸோ நான் வந்து இப்போ ஹிஸ்டோகிராம் கிரியேட் பண்ணதுக்கு கேட்குறேன். ஹிஸ்டோகிராம் பற்றி கொஞ்சம் லேட்டராக பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு விஷுவலாக வந்து ஹிஸ்டோகிராம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ அந்த ஷேப் என்ன மாதிரி இருக்கும், அது என்னத்துக்காக யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி நான் லேட்டராக வந்து ஹிஸ்டாகிராமோட பர்பஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அதுக்கான டேட்டா பாயிண்ட்டை கிரியேட் பண்ணுறேன். ஓகே, நம்பை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நான் நம்பை கொடுக்கணும். ஸோ ஓகே, நாங்கள் ரேண்டமாக தான் கிரியேட் பண்ண போகிறோம், ரேண்டமாக. ஸோ அதெல்லாம் ரேண்டமில் உங்களுக்கு தெரியும் நிறைய மொடியில் இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி எங்கள் நம்ம சீசன்லேயும் பார்த்தோம் ரேண்ட் நிறைய மொடியில். நான் இதில் வந்து ரேண்ட் என்னன்ற ஒரு மொடியில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரேண்ட் என்னன்ற மொழியில் இப்போ ரேண்ட் என்ன வந்து நீங்கள் செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வரப்போகிற வேல்யூஸ் எப்படி இருக்கும்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கும். ஓகே, நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கில் வந்து நாங்கள் என்ன நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு கான்செப்ட் இல்லை என்ன கோஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாட்டி என்ன பெல் ஷேப், அதாவது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து காமனாக வந்து பெல் ஷேப்பாக இருக்கும். ஸோ இங்கே ஜென்ரேட் ஆக போகிற அந்த டேட்டா பாயிண்ட் எக்ஸ்என் நான் வேரியபிள் கொடுத்து நாங்கள் வந்து டேட்டா பாயிண்ட் ஜென்ரேட் ஆக போகுது. அந்த டேட்டா பாயிண்ட்டை வச்சு தான் நான் ஹிஸ்டோகிராம் கிரியேட் பண்ண போகிறோம். சரி, அந்த ஹிஸ்டோகிராமுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிற டேட்டா பாயிண்ட் ஷேப்பை பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அந்த அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் நாங்கள் ப்ளாட் பண்ணினோம்டா ஒரு கிராஃபில். அந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா பெல் ஷேப்பாக இருக்கும். அது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து உங்களுக்கு தெரியும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க அந்த நான் வந்து ஒரு பெல் ஷேப்க்கு தான் அந்த நான் கதைப்போங்க. நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கில் ஆல்ரெடி அந்த கன்செப்ட் உங்களுக்கு ஃபேமிலியாக இருந்தால் இல்லைன்னா யோசிக்க தெரியும். நாங்கள் லேட்டர் நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சீரிஸ் இருக்குது, அதில் பார்த்துக்கலாம். அகைன் கொமனா வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன ஒரு பெல் ஷேப் ஸ்டைல் இருக்கும். அந்த சிமெட்ரிக்கலாக வந்து லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும் அந்த டேட்டா பாயிண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சிமெட்ரிக்கலாக வந்து என்ன அதை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கட் பண்ணி பார்த்தோம்னா இந்த ரெண்டு பக்கம் இந்த டேட்டா பாயிண்ட் வந்து அந்த அந்த செப்பரேஷன் சொல்லுவாங்க. இந்த டிவைட் பார்த்து வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்கு விஷுவலாக காட்டுறேன் அவுட்புட்டில் உங்களுக்கு கிராஃப் அவுட்புட் பார்க்க உங்களுக்கு ஈஸியாக வராங்க. ஸோ இதான் எங்களோட ரேண்ட் என்னன்னு சொல்லுவோம். அந்த ரேண்ட் அந்த என்னன்னு சொல்ல வர நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் பண்ணுது. ஸோ இப்போ நாங்கள் வந்து என்ன இப்போ நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்க போறீங்க இந்த டேட்டா பாயிண்ட் என்ன. ஸோ இந்த மாதிரி தான் இந்த டேட்டா பாயிண்ட் இருக்கு. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -3 +3 இருக்குமே. நான் உங்களுக்கு தெரியும் நான் ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தோம்னா அங்கே வந்து அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ரேஞ்ச் இல்லை, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரேஞ்ச் வந்து -3 +3 இருக்கும். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா அதை மீனை செக் பண்ணிங்கன்னா 0 இருக்குமே. நம்ம நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட் கதைக்க வரையில். ஸோ நான் கிராஃபுக்கான ஆக்சிஸாக வந்து டெவலப் பண்ணுவோம். நாங்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் கொமனாக வந்து ஃபிகர் அண்ட் ஆக்சிஸ் இதை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து என்ன எங்களோட கிராஃபுக்கான பேசிக்கான ஒரு என்ன ஃபிகரை வந்து டெவலப் பண்ணோம். ஸோ PLT.ak நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா என்னோட சேனலில் வந்து இந்த பேசிக் நாங்கள் பார்த்துருந்தாங்க எப்படி எப்படி இதில் வந்து ஃபிகரண்டா என்ன இந்த PLT ஃபிகர் என்ன ஆக்சிஸ் இங்கே என்ன சொல்ல வந்து நாங்கள் வந்து சப்ளட்ஸை யூஸ் பண்ணோம். கொமனா வந்து சப்ளட்ஸ் தான் நாங்கள் இங்கே என்னோட கிராஃப்ட் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணிட்டு வரோம். சப்ளட்ஸ் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நாங்கள் ஃபர்தராக பார்ப்போம். சொல்ல சப்ளஸ் நாங்கள் கிரியேட் பண்ணிப்போம். சிங்கிள் கிராஃப்ட் நாங்கள் கிரியேட் பண்ணிட்டு வரோம். ஓகே, நாங்கள் சப்ளப் வந்து என்ன ஃபர்தராக வந்து கிரியேட் பண்ணோம். இங்கே யோசிக்க தேவையில்லை. ஸோ இதில் வந்து நாங்கள் இப்போ மேட்ப்ளாட்லிப்பில் ஒர்க் பண்ணிட்டு வரோம். ஓகே, இங்கே மேட்ப்ளாட்லிப்பில் வந்து நாங்கள் ஆக்சஸ் பண்ண போகிறது வந்து ஹிஸ்டோகிராம ஹிஸ்ட்ன்னு சொல்லி AX குறிக்க ஒன்றுமே நான் ஆல்ரெடி AX டிஃபைன் பண்ணிட்டேன். அதில் எங்களோட ஃப்ளட்டுன்னு சொல்ல வரதில்லை. எங்களோட ஃப்ளட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான இந்த ஃபிகரை டெவலப் பண்ணிங்க ஃபிகரையும் ஆக்சிஸையும். ஸோ அந்த ஆக்சிஸ் இந்த ஆல்ரெடி நாங்கள் ப்ரீ டிஃபைன் பண்ண ஆக்சிஸை கால் பண்ணி அதில் வந்து எங்களோட மேட்ப்ளாட்லிப்பில் இருக்கிற ஃபங்க்ஷன் ஹிஸ்டோகிராம ஹிஸ்டன் இருக்குது அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை கால் பண்ணி அதில் எங்களை கிரியேட் பண்ண டேட்டா பாயிண்ட் நாங்கள் ஆல்ரெடி டேட்டா பாயிண்ட் கிரியேட் பண்ணி எக்ஸ்என் அந்த டேட்டா பாயிண்ட் கொடுக்கணும் சரியா. டேட்டா பாயிண்ட் கொடுத்தோம்னா எங்களுக்கு ஒரு ஹிஸ்டோகிராம் ஷேப் பண்ணி வருது சரி. இல்லை நான் 1 மினிட்ல வந்து ஒரு ஷேப் பண்ணிட்டு இருக்கா ரன் பண்ணுறேன் திருப்பி இருக்கா. ஸோ இந்த ஹிஸ்டோகிராம் ஷேப்பை பார்த்தீங்களா இப்போ 1 மினிட்ல திருப்பி உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ இதில் ஹிஸ்டோகிராம் ஷேப்பை பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணது நோட் சேல்ஸாக கொடுக்குறேன். ஸோ இதில் எங்களுக்கு வரப்போகிற ஹிஸ்டோகிராம் ஷேப்பை பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெல் ஷேப்ல இருக்காது, சிமெட்ரிக்காக இருக்கும். அது நார்மல் கேர்ஃப்னு சொல்லுவாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் நீங்கள் ஆல்ரெடி நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் ஷேப்பை பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஷேப்பாக இருக்குது. நீங்கள் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்பர். ஸோ அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டைலில் இருக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்களா இந்த இமேஜ் நான் கொடுக்குறேன். செஞ்சு பார்த்தீங்கன்னா என்ன இதான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி ஷேப் தான் நான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நான் சொல்லுவேன். இதில் நிறைய பிக்சர்ஸ் இருக்குது தானே, ஒரு பெல் ஷேப் ஸ்டைலே இருக்கும். இன்னும் பெட்டராக உங்களுக்கு ஷோ பண்ணுறதுண்டா எஸ் இந்த மாதிரி இப்போ அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் இந்த மிடில் இருக்கிற நீங்கள் எக்ஸாம்பிள் எடுக்கலாம். இந்த ரெட் கலர் இருக்குது தானே, இந்த ரெட் கலர் எடுக்கும்போது கொமனாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டைலே இருக்கும். கிட்டத்தட்ட மீன் வந்து என்ன 0வாக இருக்கும். அது என்ன ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து கொமனா -3க்கும் +3க்கும் டேக்கு கெயினில் வந்து நீங்கள் பீக் வந்து ஹையாக இருக்கிறதையும் வந்து என்ன
கன்சிடர் பண்ணலாம். பட் நாங்கள் லேட்டராக வந்து ஃபர்தர் டீப்பாக பார்க்கலாம் நாங்கள் என்ன நார்மல். ஸோ இங்கே அதைத்தான் நாங்கள் சொல்ல வந்தோம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இங்கே எங்களோட அவுட்புட்டை பார்த்தீங்களா அதே ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்க. அதால் இந்த ரேண்டென் அதுக்கு ஏன் இந்த அவுட்புட் இந்த ஷேப்பில் வந்து நாங்கள் இந்த ஜென்ரேட் பண்ண டேட்டா பாயிண்ட் இந்த நெக்ஸ்ட் டேட்டா பாயிண்ட் இது எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேண்டென்ன்ற மொழியில் பேஸ் பண்ணி நாங்கள் டெவலப் பண்ணாங்க நெக்ஸ்ட் டேட்டா பாயிண்ட்ஸ். அந்த டேட்டா பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த கிராஃப் கிரியேட் பண்ணாங்க. அப்போ இந்த டேட்டா பாயிண்ட் என்ன சொல்ல வருதுன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த என்னன்றது ஒன்றுமே இல்லை. இந்த ரேண்டென்னு சொல்ல வர இந்த மொடியூல் ஃபங்க்ஷன் வந்து எப்படி எங்கள் டேட்டா பாயிண்ட்டை ஜென்ரேட் பண்ண போகிறா வர எல்லா டேட்டா பாயிண்ட் எடுத்து நீங்கள் ப்ளட் பண்ணீங்களா அது வந்து என்ன ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குது. ஸோ இதான் ஒரு பேசிக்காக வந்து ஒரு கிஸ்டாகிராம் மெக்கானிக். இதில் வந்து பின் ஒரு கான்செப்ட் இருக்குது சரியா. பின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் அதாவது பின் சைஸ் இருந்தது. ஸோ அந்த பின்னன்றதை வந்து நாங்கள் லேட்டர் எங்கள் அடுத்த வீடியோவில் கொஞ்சம் இன்னும் டீப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபர்தராக வந்து இப்போ டைட்டில் எதுவும் செட் பண்ண போகிறீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் டாட் இதெல்லாம் நாங்கள் கிராஃப் டிஃபைன் ஆயிருக்கு. ஸோ இங்கே போய் என்ன டைட்டில் விட்டீங்களா டைட்டில் ஜஸ்ட் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஹிஸ்டோகிராம் என்ன கொடுக்குறேன் ஹிஸ்டோகிராம் சரியா. ஹிஸ்டோகிராம் கொடுத்தீங்களா இதில் நான் கோலனையும் கொடுக்குறேன் டெமிகோலன். பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம் நீங்கள் வந்திருக்கு. ஸோ இதான் டைட்டில் இப்போ நீங்கள் டைட்டில் கொடுக்கணும். ஸோ அதே நேரம் எக்ஸ் லேபிள் எதுவும் கொடுக்கணுமெண்டா எக்ஸ் லேபிள்னு நீங்கள் கொடுக்கலாம். இதில் வந்து எக்ஸ் லேபிள் அந்த எக்ஸ் ஆக்சிஸ் கொடுக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு டொமைன் பேஸ் பண்ணி சொல்லலாம். டிரெக்ட் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுக்குறேன். அதை நீங்கள் வை லேபிளும் கொடுக்கலாம். நாங்கள் ஃபர்தர் எக்ஸாம் ரியல் ஒரு கிராஃப்ட் செய்யும்போது பார்த்துலாம் அது எப்படி இருக்குமெண்டு. வை லேபிளுக்கு நான் இப்போ கொமனா வந்து இப்போ நீங்கள் வேறு டேட்டா செல்லில் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை டேரெக்டாக கொடுத்து தெரியும். நான் வை எக்ஸிஸ் கொடுக்கணும். இந்த வை லேபிளுக்கு வேணால் வை எக்ஸிஸை வந்து ரிப்ரசென்ட் பண்ணும். ரன் பண்ணீங்களா ஹிஸ்டோகிராம் வை எக்ஸ் எக்ஸிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நேம் இந்த நேம் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். ப்ரிஃபரன்ஸ் கூட ப்ரிஃபரன்ஸ் அதை நீங்கள் யூஸ் பண்ண போகிற டேட்டா எனக்கு இது ஒரு டெமோ டேட்டா பாயிண்ட். ஸோ இது உங்களுக்கு பேசிக்காக வந்து அப்படி ஹிஸ்டோகிராம் வந்து என்ன எங்களை மேட்ப்ளாட்லிப்பில் எப்படி ஆக்சஸ் பண்ணிட்டு அது மாதிரி நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதில் பின்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படி பின்னன்றது வந்து இந்த சைஸ் இந்த கேப் இருக்குல்ல இந்த கேப்னு சொல்லுவார். இந்த இதில் இருந்து ஒரு ஸ்டெப் மாதிரி ஏறிட்டு போது பாருங்க. ஸ்டெப் மாதிரி என்ன ஒரு ஏறிட்டு லெடர் மாதிரி இருக்குது. அந்த சைஸை வந்து நாங்கள் என்ன இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லை டிக்ரீஸ் பண்ணலாம். அதில் அதை வந்து பின்னு சொல்லுவோம். இல்லை இல்லாட்டி பக்கெட்னு சொல்லுவோம். பக்கெட்னு சொல்லுவாங்க. நாங்கள் அந்த கேட்டகரி வந்து டேட்டா பாயிண்ட் டிவைட் பண்ணி ஒரு பக்கெட்டில் வந்து போடுற மாதிரி ஒரு ஐடியா தான் அந்த பின்ன்ற கான்செப்ட். ஸோ நாங்கள் வந்து லேட்டர் எல்லாம் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருந்து என்ன மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை சஜஷன் எதுவும் ரெக்கமெண்டேஷன் இருந்தால் கோமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். சரி. மீண்டும் என்ன உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்.